அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூரை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, லைப்ரரி எப்படி இருக்குது, தென் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஃபுல்லாக ஓவரால் வியூவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு வெப் சீரிஸ் மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு காலேஜ் பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா லா காலேஜ் பற்றி வீடியோஸ்க்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் உள்ள டச் பண்ணி போனீங்க அப்படின்னா மற்ற லா காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில காலேஜ் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணும்போது அதில் நான் ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இது எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் மருதமலையில் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த முருகர் கோயில் பக்கத்துலேயே தான் அந்த காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். விழுப்புரம் லா காலேஜ்க்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த லா காலேஜ். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலேஜை பொறுத்தவரையும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்க சில காலேஜில் இந்த லா காலேஜும் ஒன்று. ஸோ அதால் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுக்கும் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கும் சீட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோடய வியூவில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் செக் பண்ண வெளியும் நியரஸ்ட்டு 347 சம்திங் அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கத்தான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலேஜை வந்து கண்டிப்பாகவே சூஸ் பண்ணலாம். லைப்ரரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைப்ரரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழைய காலேஜுன்றதால ஓல்டு புக் எல்லாமே நிறையா புது அமெண்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, காலேஜ் டைமிங்கை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 4 o'clock வரையும் காலேஜ் வைக்கிறதா இப்போ பேசிகிட்டு இருக்காங்களாம். லாஸ்ட் இயர்லேருந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் டைமிங் அதிகமாக இருக்கிறதால ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயங்கர கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கக்கூடிய லா காலேஜில் இந்த கோயம்புத்தூர் லா காலேஜும் ஒன்று. ஸோ காலேஜை பற்றி எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து ஒரு மைனஸ் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காலேஜோட பில்டிங். ஸோ காலேஜ் வந்து பயங்கர ஓல்டு காலேஜ் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கொஞ்சம் டேமேஜ் ஆகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடிக்கடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி புது கேம்பஸ் வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸில் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஓவரால் வியூவில் வந்து காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சொல்லியாச்சு. முக்கியமான ஒன்று ஹாஸ்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளே வந்து ஹாஸ்டல் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் ஹாஸ்டல் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ரோ, எனக்கு ஹாஸ்டல்லாம் வேணாம், நான் தனியாக தான் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, ஸோ அங்கவே பக்கத்திலே நிறைய ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லா காலேஜை பொறுத்தவரையும் என்னோடய ஓவரால் வியூவில் 5 ரேட்டிங்க்கு நான் 4.5 கொடுப்பேன். அந்த 0.5 ஏன் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஆனது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் கேம்பஸ்க்காக மட்டும்தான் மிஸ் பண்ணுறோம். மற்ற ஹாஸ்டல் கேம்பஸ்ன்றதோட பில்டிங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததால் தான் மைனஸ் பண்ணுறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜில் என்னோடய வியூவில். ஸோ இந்த காலேஜ் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய வியூ. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது லா காலேஜ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.